தமிழரங்கம் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஊறி போய் கிடக்கிற இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணும்ன்ற நோக்கத்தோட சுய செலவுல நாங்க நடத்திக்கிட்டு வர்ற சேனல் தான் தமிழரங்கம் யூடியூப் சேனல். எங்களுடைய இந்த வேலையை தொடர்ந்து பண்ணணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய மேலான உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம். கொண்ட கணவனை பாதத்தால் எட்டு விதைத்தாயே அடி படுபாவி, நீ ஒரு பெண்ணா? அது உன்னை சொல்லி தவறலடி, உன்னை சொல்லி தவறல்ல. மன்னனா இருந்தவன் மதுவருந்தினே, அது என் முதல் தாரு. திருமண வயதில் மகள் இருக்கின்ற உன்னை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டேன், அது இரண்டாவது தவறு. நல்ல குடும்பத்தில் வாழ்ந்த பிள்ளைக்கு சரியான நீதி வழங்காமலே அவனை பாதாள சிறை வைத்தேனே. நான் செய்த தவறுக்கு ஆண்டவன் சரியான தண்டனை கொடுத்திருக்கேன். அரசன் அன்று கொன்றால் தெய்வம் நின்று தாண்டி கொள்ளும். நீ நல்லவளா இருந்தால் நீ நல்லவளே அல்ல. ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு 4 வகை இருக்க வேண்டும். அனைத்துக்கும் அப்பாற்பட்டவள். எந்த ஒரு பெண் கால் மேல் கால் போடுகிறாளோ அவள் வயத்திலே கருதளிக்காது. ஏற்கனவே 8 கழிச்சுக்கிறாங்க. ஏண்டா 8க்கு போறேன்? இந்த கேவனுக்கு ஒன்று நின்னுச்சா மோ கால் வலி போது உட்கார வைக்க. அவளால் கலைக்க தாண்டா முடியும். அவ யார் தெரியுமா? யாரு? குக்களை விடுத்து கூண்டிலே அடைத்து மிக்கதோர் மஞ்சள் பூசி மிகுமணம் வீசினாலும் அது குக்களோ என்று வாளை வளைத்து கொண்டு தாண்டி போகும். என்னடா குக்குளு முக்குளு? ஐயோ குக்குளு முக்குளு இல்ல, நாய். உன்ன நாய்டா. ஆமா, இவள யாரு? இவன் நல்லவளா இருந்திருந்தால் இவன் முகத்திலே உடனே கொள்ளும் வியாதியே. உனக்கு என்னடா துரோகத்தை செய்தேன்? மன்னனா இருந்தவன் மது வருந்திய கொடுத்து மதுபானத்தை கொடுத்து அந்த தெவடியா முகத்தில் விழிக்க வைத்தவரே. உடனே என்னை கொன்று விட்டார். ஆனால் இன்று உன்னை கொன்று விடுவேன். நான் அந்த இனத்திலே பிறந்தவன் அல்ல. நான் யார் தெரியுமா? மகாபாரத்திலே மகாபர பீஷ்மன் தன்னுடைய தந்தைக்காக இன்பத்தை தொடர்ந்து சந்திர மன்னனுக்கு பரிமள கண்டு என்ற ஒரு பெண்ணை திருமணத்தை முடித்து வைத்தார். அன்று தேவரெல்லாம் பூமாறி போய்தார்கள். நீ ஒரு மகாவீர பீஷ்மன், நீ ஒரு மகாவீர பீஷ்மன், நீ ஒரு மகாவீர பீஷ்மன். அவன் நினைத்தால் தான்டா உயிர் போகும். அந்த இனத்திலே பிறந்தவன் தான் இந்த மணிமாறன். ஏய், என்னை நீ கொன்று விடலாம். இந்த அரியணையிலே நீ அமர நினைக்கிறாய், அது ஆகாது. இதுவரை அதர்மம் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை. வாய்மையே வெல்லும், அதர்மமே கொல்லும். வாய்மையே வெல்லும், அதர்மமே கொல்லும். போய் சானா விடு பா, இனிமே உனக்கு தான் ஜாலி. அகிலாண்ட குடிப்படமா நாயகம்மா என்ன ஒரு நல்ல நாயகம்மா அவர் ரெடி பண்ணிட்டு அதை உக்காந்துக்கிறாரு. பெரிய பத்திரம் எடுத்துன்னு வந்துரு. நான் பார்த்துறேன், நீ பத்திரத்தை எடுத்துன்னு வந்துடு. நான் ரெடி பண்ணி தம்னு. சரிம்மா, நிலநீர் இருக்காமா? எல்லாமே இருக்குது, நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். நீ என்ன பண்ற? அதால் போலாம். ஆமோ, அதெல்லாம் விடுமா, நான் உனக்கு எவ்வளவு பண்ணிக்கிறேன். நான் இல்ல கூட்டு வந்துடுறேன். நான் கூட்டு வரேன், அதை விடு. இப்ப நான் இவ்வளவு துண்டு பண்ணிக்கிறேன் உனக்கு. சரி, ஆனா ஒரு 2 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல ஏத்து. 2 லட்சமா? ஆமா. ஏன் என்ன? மோ ஆரம்பத்துல இருந்து அவரை பக்கத்துல படுக்க வச்சுக்கிறான். அவரை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறான்.
அதுல இப்போ வந்து சொத்து எழுதி வாங்கிக்கிறான், அதில் கொலை பண்ண கூட இருந்துக்கிறேன். இவ்வளோ வேலை செஞ்சு 2 லட்ச ரூபா போடு. அட நன்றி கட்ட பையா, என்ன நேத்து கூட 4 போண்டா 2 வாடை 1 கப் காபி வாங்கி கொடுத்தேன். போண்டா வாடிக்கா கொலை பண்ற அளவுக்கு போனேன். ஓ 2 லட்ச ரூபா போடு. 2 லட்சமா? ஆமா. அட 6 பார்ல தார் காசு மூஞ்சி, அம்மா சம்பந்தியோட உடுக்கடிச்சு மூஞ்சி, மெயின் ரோட்ல தேஞ்சு போன மூஞ்சி, சின்ன மூஞ்சி, புறம்போக்கு புளியா மரம், அம்போக்கு ஆலமரம், 2 லட்ச ரூபாய் வேற. பாரு டேய் 2 லட்ச ரூபா கொடு. எங்க ஆயாக்கு பாவாடை வாங்கணும். பாவாடை வாங்கணுமா? ஆமா, என் மூஞ்சி பார்த்து பேசுறா. 2 லட்ச ரூபா. 2 லட்ச ரூபாய் எங்க ஆயாக்கு பாவாடை. 2 லட்ச ரூபாய் உங்க ஆயாளுக்கு பாவாடை? ஆமா. என்ன தங்கத்துல வாங்க போறியா என்ன? டெல்லியில் போய் டேய் பாடா. அது சாரு இவளுக்காக எவ்வளோ வேலை செஞ்சீங்கன்னா தேவையா பார்த்தியா? 2 லட்ச ரூபா போட மாட்டாளா? என் மூஞ்சி தாருகாசன் மூஞ்சா. ஏய் விட மாட்டேன். இனிலேருந்து நான் நல்லவனா மாறிடுறேன். என் கையால் தான் உனக்கு சாவு. ஆனால் நான் சாவு அடிக்க மாட்டேன். அந்த தளபதி எங்கன்னா அந்த இட்டுன்னு வந்து அவங்ககிட்ட இல்லாதலாம் சொல்லி உன்னை போட வைக்கல. நான் கோஞ்சாமி இல்லை. சரி பரவாயில்ல, ஜெயிலில் ஒருத்தங்கிறான், அவனை காப்பாற்றிட்டு அப்புறமேட்டு வரேன். செய்யாத தவறுக்காக தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். காப்பாத்தான் நான் வந்துக்கிறேன். நீ ஏன் ஓடுற? ஓடாதப்பா, ஓடாத. திருந்துட்டீங்களா? நான் திந்திட்டேன்ப்பா, திந்திட்டேன். உன்னை காப்பாத்த அவன் இல்ல, அவங்க மாமாக்கு அவனுக்கு சண்டை அடிச்சு தேத்திட்டாங்க, ஓட்டான். போயிட்டானா? ஆமா. இப்ப மன்னர் கூட உயிரோடு இல்ல. மன்னர் செத்துட்டாரு. எப்படி? அந்த தேவடியா சார் குச்சிட்டா. அவங்க அப்பார்ட்மெண்ட் ஆளா? மாநாள் லவுடி மாரி ஆகும். சரிண்ணா, அடுத்தது உன்னை கொலை பண்ண வந்துங்கிறான். அதுக்கு தான் உன்னை காப்பாற்ற நான் குறுக்கு வழியில் ஓடியான்ட்டேன். ஆமா, குறுக்கு வழியில் வந்துட்டேன். பாரு அவளுக்கு தெரிஞ்சா என் உயிர் போடும். பிஸ்கத்து காப்பாத்துறேன். பாரு எப்பனா என்ன பார்த்தீன்னு வச்சுக்கா, பார்த்தா காப்பாத்துறேன்ல. நன்றிக்காக 50 இட்லி 40 வடை வாங்கி கொடுப்பா. 50 இட்லி 40 வடை. அவள்தான் நான் சாப்பிட முடியும் ஒரு வேளைக்கா? ஆமா. அப்ப மதியம் 5 படி அரிசி, நைட்டுக்கு 4 கிலோ ரவை. அதுதான் சிம்பிளாக தான் சாப்பிடுவோம். நான் அதிகமாக சாப்பிட்டு கிடையாது, எல்லாம் சாப்பிட்ற மாரி. வயிறா? சரி பரவாயில்ல, இருக்கட்டும். நீ இலவசமாக லவ் பண்ணியா? அவங்க அந்தராங்க சரியா இருக்கிறாங்க, அப்படியே போய் காப்பாற்றி போயிடு. ஆமா, நீ காப்பாற்றின்னு போயிடு, வந்துருவா. காப்பாற்றி போயிடு, நேரம் வர சொல்ல. இங்கே வா, தகவல் சொல்கிறேன். காப்பாற்றியாச்சு. அடுத்தது தளபதி எங்கன்னா கேணி கட்டில் இருப்பான், அவனை போய் பாரு.